இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி கேட்ஸ், தேசிய பாதுகாப்பு அமைச்சராக செயல்படுகிற இதாமர் பென் கிவிர், தலைமை தளபதியாக இராணுவத்திற்கு செயல்படுகிற இயால் ஜமீர் ஆகிய 4 பேரோடு கிட்டத்தட்ட 37 இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கு எதிராக கைது வாரண்ட்டுகளை பிறப்பித்திருக்கிறார்கள். இவங்கள யாரு இஸ்தாம்புலுக்குள்ள டர்க்கிக்குள்ள நுழைஞ்சாலும், டர்க்கியினுடைய வான்பரப்பை பயன்படுத்தினாலும், என்ன பண்ணினாலும் அவர்களை துருக்கிய காவல்துறை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பதுதான் அற்புதமான ஒரு அறிவிப்பாக இருக்கிறது. ஆக்கிரமிப்பினுடைய, அதாவது இஸ்ரேலுடைய தலைவர்கள், தளபதிகள் அத்தனை பேருக்கும் இதே போன்று சர்வதேச நாடுகள் எல்லோரும் அந்தந்த நாட்டிலும் அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு விடுத்திருக்கிறார்கள். அதாவது இன்டர்நேஷனல் கோர்ட், சர்வதேச நீதிமன்றம் அவரை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நியூயார்க்குக்கு வந்தா நான் கைது பண்ண வேண்டும். மிக தெளிவாக நியூயார்க் நகரத்தினுடைய புதிய மேயராக தெரிவாகி இருக்கக்கூடிய, ஜனவரியில் பதவியை ஏற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய ஜஹ்ரான் மம்தானி மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். இதை தாண்டி சர்வதேச நீதிமன்றத்திற்கு கண்ட்ரோல் ஆகக்கூடிய எல்லா நாடுகளும் கைது செய்வதற்கு தயாராக இருக்கிறது. ஈவன் இந்த வாட்டி அவர் அமெரிக்கா போகும்போது தெளிவாக பிரான்சினுடைய வான்பரப்பையை தவறுந்துகிட்டு தான் போனார். ஏன்னா பிரான்சும் கைது பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறத அச்சம் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு இருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைய நாள் வெளியாகி இருக்கக்கூடிய துருக்கியினுடைய அறிவிப்பு பாராட்டுக்குரிய. இதே அறிவிப்பை அரபு நாடுகளுக்கு நெதன்யாகு போறாரோ இல்லையோ, அரபு நாடுகளும் விடுக்கிற போது அது கண்டிப்பாக ஒரு பெரிய இஸ்ரேலுக்கு எதிரான நெருக்குவாரத்தை, அழுத்தத்தை உண்டாக்கும். யுத்தம் முடிந்தாலும் இஸ்ரேலுக்கு எதிரான மக்கள் இஸ்ரேலை புரிந்து கொள்ளுகிற தன்மை குறையவில்லை. அதுதான் மிகவும் பாராட்டுக்குரியதாக இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம பார்க்கிற அதே நேரத்தில்